ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்க் பவுடர் பர்ஃபி. இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு நான் இப்போ 2 கப் மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பால் பவுடர். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ அமுல் அந்த மாதிரி எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ இது சேர்க்க போகிறோம். நெய் சேர்த்து நம்ம கொஞ்சம் பிசைஞ்ச மாதிரி வச்சுக்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு நெய் சேர்க்கணுங்க. இதுக்கு அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். சேர்த்துட்டு நம்ம கலந்து எடுத்துடலாம். நெய் மெல்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. இல்லைனா லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம எண்ணெய் மாதிரி இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 கப்பு பால் பவுடருக்கு நம்ம 1 கப்பு நெய் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துட்டு நம்ம கையில் கொஞ்சம் பிசைஞ்சு உதிரியாக எடுத்துக்கலாங்க. நம்ம கரண்டியில் கலக்கினா கொஞ்சம் சரிப்படாது. அதனால் நம்ம கையிலேயே கொஞ்சம் பிசைஞ்ச மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ கரெக்டாக வரும். அதாவது நம்ம கொஞ்சம் நம்ம மாவுலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி கலந்த மாதிரி எடுத்துக்கலாம். கலக்கும் போது இந்த மாதிரி இப்படின்னு தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாமே உதிரியாக எல்லா இடத்துலையும் நெய் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கரெக்டாக ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இது பாருங்கள், நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இதை ஃபுல்லாக அடி வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடணுங்க. நல்லா கலந்துட்டு நம்ம நல்லா உதிரியாக வச்சுக்கணும். கட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கலக்கும் போது கட்டியாக இருந்ததுன்னா ஒரு இடத்துல அப்படியே இருந்துடும். அதனால் நம்ம நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு பிசைஞ்ச மாதிரி இது பண்ணி நம்ம சமம் பண்ணி வச்சிடணும். இதை இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே இதை கொஞ்சம் அமுக்கின மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தட்டின மாதிரி வச்சிடணும். இது இப்படி பிடிச்சி பார்த்தோன்னா நமக்கு பிடிக்க வரணுங்க. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம மாவுலாம் பிசையுமோல்ல, இப்போ சிப்ஸு செய்யறதுக்கெலாம் அந்த மாதிரி இப்படி பிடிக்க வரணும். இப்போ நல்லா இந்த மாதிரி அமுக்கி வச்சிடலாம். அப்போ தான் உள்ளே இருக்க மாவு இல்லை மேலெல்லாம் காயாமல் இருக்கும். அதுக்காக இப்போ நமக்கு இதுக்கு ஒரு இது ரெடி பண்ணிடலாங்க. சர்க்கரை போட்டு நம்ம சர்க்கரை பாகு எடுத்து தான் பண்ணணும். இது அதாவது சர்க்கரை பாகுனா ஒரு கம்பி பாதம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி. அதுக்கு நான் இப்போ 2 கப்பு பவுடருக்கு 2 கப் மில்க் பவுடருக்கு நம்ம 1.5 கப் சர்க்கரை சேர்க்கணும். அப்போ கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. நான் இப்போ 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். அளவுகள்லாம் நான் ஏதாவது விட்டுட்டேன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு 1/2 கப்பு இல்லை 3/4 கப் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நமக்கு அப்போ தான் சீக்கிரமாக பாகு கிடைக்கும். அதனால் நம்ம ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த நெய் இது பண்ணோம் இல்லைங்களா, அந்த கப்லேயே 3/4 கப் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா 1.5 கப் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாக நமக்கு வரணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சர்க்கரை பாகு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம 3/4 கப் ஊற்றிக்கலாம் போதும். அதாவது 1.5 கப் சர்க்கரைக்கு 3/4 கப்பு. இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சிச்சு. நம்ம செக் பண்ணிக்கலாம். நமக்கு டொக்குன்னு விழுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நமக்கு இப்படி நீட்டி விழும் ஒரு மாதிரி, அதுவே தெரிஞ்சிடும். நான் எப்பவுமே அப்படிதாங்க பார்ப்பேன். எனக்கு அது அந்த மாதிரி பார்த்து தான் பழகிடுச்சு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கையில் நம்ம இப்படி வச்சு பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்க்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு பார்க்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி கையில் எப்படின்னோன்னா அந்த கம்பி ஒரு கம்பி மாதிரி வரணும். அப்படியே வரும் பிச்சுன்னு. அதாவது அது உடையக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படின்னும் போது வரணும். அப்போ வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிற மாவை கொட்டி கலரிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஏன்னா வந்துருச்சு ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு கம்பி பதம். இப்போ இதில் நம்ம அந்த கலந்து வச்ச மாவை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். நம்ம கொஞ்சம் அமுத்தி வச்சிட்டதால கொஞ்சம் வரலை, நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டு எடுத்துக்கலாம்.
நம்ம கொஞ்சம் அமுக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த நெய் ஊற்றி, அதனால கொஞ்சம் அது பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது. அதனால் இப்போ வந்து நான் ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறணுங்க. கொஞ்சம் கை பொறுக்க நம்ம கொஞ்சம் கலக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஆனால் கலக்க கலக்க வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம கலக்கலாம். கலந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு சேர்ந்து வந்துருங்க. அப்படியே ஒரு நம்ம மைசூர் பாக்கெலாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். இது வந்து நம்ம கம்பி பதம் எடுக்கிறதுனால நமக்கு சீக்கிரமே செட் ஆகிடுங்க. பயப்பட தேவையில்லை. இது நல்லா கரெக்டாகவே வரும். பாருங்க, நல்லா கலந்தாச்சு. நல்லா அந்த சக்கரை பாகு எல்லாத்தையும் நல்லா கலந்துடணுங்க. அப்போ தான் வந்து நம்ம கட்டி தட்டாமல் இருக்கும் எங்கேனா. இல்லைனா கட்டி கட்டியாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிளறிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே இது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இனிமேல் வந்து கொஞ்சம் சக்கரை இருக்கிறதுனால இது வந்து இலக்க ஆரம்பிக்குங்க. நமக்கு அந்த இலகிற டைம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம வேணும்னா நட்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து இது சேர்த்துக்கலாம். நமக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஏலக்காவை வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். நட்ஸு வந்து நமக்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி வந்து நல்லா சாப் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்க்கலாம். நல்லா சீவி சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுலனா சேர்த்துக்கலாம். இங்கே எங்கள் வீட்டில் நட்ஸ் கொஞ்சம் பசங்கள்லாம் விரும்புறதில்லை அப்படின்றதுல நான் கொஞ்சம் நட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டேன். இன்னும் நட்ஸ் நடுவுலையும் போட்டுட்டு நம்ம மேலே டெக்கரேஷனுக்கு கூட நட்ஸ் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நல்லா பாருங்கள், அந்த இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ட்ரேயில் வந்து நம்ம இதை ஊற்றிடலாம். இது வந்து ஒரு 1/2 hour 1 hour ஆகுங்க செட் ஆகிறதுக்கு. நம்ம மைசூர் பாக்கு மாதிரியே தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா மைசூர் பாக்கு வந்து நமக்கு டக்குன்னு ஆறின உடனே எப்படி செட் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுவும். ஆறின உடனே நமக்கு நல்லாவே செட் ஆகிடும். பாருங்க, நல்லா இது பண்ணிடலாம். நம்ம நல்லா ஆறுன ஒன்று தாங்க கட் பண்ண முடியும். இல்லைன்னா கட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணியாச்சு. நல்லா ஆறுன ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம சும்மா இப்படி டேப் பண்ணாலே இது வந்து இதுவாயிடுங்க, லெவல் ஆகிடும். இப்போ இப்படியே விட்டுறலாம். ஒரு 1 hour ஆகட்டும். 1 hour இல்லைன்னா 1/2 hour. நம்ம வந்து தொட்டு பார்த்தோன்னா தெரியும் லைட்டாக. அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்க்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ பீஸ் போட்டுடலாம். இது கொஞ்சம் நம்ம பார்க்குறப்ப வந்து ஹார்டாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து நல்லா தான் இருக்கும். நம்ம சாப்பிடும் போது வந்து நம்ம மைசூர் பாக்கு எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இது வந்து பால் பவுடர். அதாவது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பால் பவுடர் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம மில்க் பவுடர் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு மைசூர் பாக்கு மாதிரியே தாங்க இருக்கும். அதாவது ரொம்ப ஹார்டான மைசூர் பாக்கு மாதிரி இருக்காது. நம்ம கீ மைசூர் பாக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது கூட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம கீ கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது. ஆனால் டேஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ. பாய்.